Hi friends, நான் உங்க ராஜசேகர் from BR Walks and Talks. இது நம்ம யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய கதைகள் உங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். கண்டிப்பா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒரு கதையை நீங்க கேட்டுட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம சேனல் வீடியோஸ் கண்டிப்பா நீங்க பாப்பீங்க. அப்படி பார்க்கணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல இருந்து போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரீச் ஆயிடும். அதை ஓபன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகள் எல்லாமே நீங்க கேட்டுக்கலாம். ஓகேவா? அதே நேரத்தில் இந்த கதையை வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த கதையினுடைய உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை சுஜாதா அவர்கள் எழுதிய 3 கடிதங்கள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். ஸோ சுஜாதா எழுதக்கூடிய சிறுகதைகள் எல்லாமே, ஏன் நாவல்கள் உட்பட எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளைமாக்ஸ்ல அருமையான அட்டகாசமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது வந்து ஒரு சிறுகதையாக இருந்தாலும் அதுல கண்டிப்பா முத்திரை பதிச்சிருப்பாரு. அது அவருடைய ரொம்ப ஸ்பெஷல். ஸோ அப்படியான ஒரு விஷயம் வந்து இந்த கதையினுடைய எண்டுல கூட இருக்கு. அது என்ன அப்படிங்கறத அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த எண்டுல பார்க்கலாம். இப்போ 3 கடிதங்கள் கதையை கேட்கலாமா? 3 கடிதங்கள் பை சுஜாதா. கடிதம் 1. அன்புள்ள திரு சுஜாதா அவர்களுக்கு வணக்கம். இது ஒரு எழுத்தாளருக்கு நான் எழுதும் முதல் கடிதம் என்பதால் ஒரு சிறு அறிமுகம். என் பெயர் ஆர் மீனாட்சி சுந்தரம். ICWA இன்டர் முடித்துவிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தின் அக்கவுண்ட்ஸை கவனித்துக் கொண்டிருக்கும் 33 வயது இளைஞன். என் தந்தை தங்கள் கதைகளை பற்றி நிறைய சொல்லுவார். அவர் பாதுகாத்து வைத்திருந்த நில்லுங்கள் ராஜாவே என்கிற கதைதான் நான் படித்த முதல் சுஜாதா கதை. தொடர்ந்து படித்து வந்திருக்கிறேன். எப்போதும் தங்களுக்கு எழுத வேண்டும் என்று தோன்றியதில்லை. மீண்டும் மத்தியமர் என்ற பொது தலைப்பின் கீழ் தாங்கள் எழுதிய 11 கதைகளை படிக்கும் வரை சில கதைகள் எனக்கு பிடித்திருந்தன. தாங்கள் மத்தியமர் என்று குறிப்பிடுவது யாரை? அதற்கான தகுதி எனக்கு இருக்கிறதா? தெரியவில்லை. மாத வருமானத்தால் சொல்லவில்லை நீங்கள் என்பது எனக்கு தெரிகிறது. ஒருவித மனப்பாங்கை தான் அப்படி குறிப்பிடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி என்று ஆங்கிலத்தில் சொல்வதற்கு ஈடாக என நான் எண்ணுகிறேன். அந்த தகுதியில் நான் ஒரு மிடில் கிளாஸ் கணவன் தான். மனைவியிடம் கோபிக்கும், சண்டை போடும், சந்தோஷமாக பேசும் கணவன். டிவி பார்ப்பதில் ஈடுபாடுள்ளவன். அறிவுஜீவி பாசாங்குகள் எதுவும் இல்லாதவன். வைரமுத்துவின் வரிகளுக்கு மயங்குகிறவன். பட்டுப்புடவை, பாத்திரம், சௌபாக்கியா வெட்கிரைண்டர் போட்டிகளில் கலந்து கொள்வேன். நான் இறந்து போனால் எந்த சரித்திரமும் எனக்கு இடம் கொடுக்காது. அப்படிப்பட்டவன் தானே உங்கள் மத்தியமன். ஆனால் நான் சரித்திரத்தில் இடம் பெறுமாறு ஒரு காரியம் செய்து விட்டேன். அதை உங்களிடம் சொல்லி எனக்கு உரிய இடத்தை எடுத்துக்கொள்ளவே, ஏன் பிடுங்கிக் கொள்ளவே இந்த கடிதம். இதை படித்த பின் நீங்கள் என் கதையை எழுத தீர்மானிக்கலாம். எனக்கு சமீப காலத்தில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி என்பதா, பிரச்சனை மன உளைச்சல் என்பதா, இல்லை சங்கடம் என்பதா? அதை நான் சமாளித்ததுதான் இந்த கடிதத்தின் விஷயம். தற்கொலையை நாடும் அளவுக்கு சென்று தீவிரமானது. பொதுவாக இந்த வகை கடிதங்கள் உங்களுக்கு அவ்வப்போது வரும். அவைகளுக்கு நான் பதிலளிப்பதே இல்லை. மற்ற பேரிடம் கதை கேட்டு அப்படி எழுதுவதை நான் விரும்பாதவன். எனக்கு நான் கேட்கும், பார்க்கும், அனுபவிக்கும் சம்பவங்களின் வினோத கலவையைத்தான் எழுத விரும்புகிறேன். வரிக்கு வரி மற்றொருவர் கதையை படியெடுக்க எனக்கு பிரியமில்லை என்று நீங்கள் ஒரு முறை எழுதியிருக்கிறீர்கள். நீங்கள் பெரிய பத்திரிகைகளில் எழுதியது அத்தனையும் படித்திருக்கிறேன். கணையாளி போன்ற பத்திரிகைகளை நான் படிப்பதில்லை. ஆனால் பதில் போடாவிட்டாலும் ஒரு நாள் என்னை பார்க்க வருவீர்கள் என்பது எனக்கு உறுதியாக தெரியும். பீடிகை போதும் என எண்ணுகிறேன். இனி ஹிந்து நாளேட்டில் 20ஆம் தேதி 3ஆம் பக்கத்திலும், தினத்தந்தி, தினமலர், தினகரன், தினமணி போன்றவைகளில் முதல் பக்கத்திலும் வெளியான செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்களோ அல்லவோ? உமன் கேங் ராப்ட் என்று ஹிந்து டுடேஸ் என்கேஜ்மெண்ட்ஸ் அருகில் வெளிவந்திருந்தது. அந்த சமயத்தில் பலாத்காரம் செய்யப்பட்டு மனதிலும் உடலிலும் கலைக்கப்பட்டவள் என் மனைவி. நீங்கள் இந்த அதிர்ச்சிக்கு தயாராக இல்லை தெரியும். அதற்காகத்தான் இந்த பலத்த பீடிகை. ஒரு எழுத்தாளன் கிட்டே வாழ்க்கை சிக்கல்களுக்கு விடை கிடைக்கும்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் தான்னு நீங்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறீர்கள். அதனால் உங்களிடம் நான் விடை கேட்கவில்லை. விடை எனக்கு புலப்பட்டு விட்டது. விஷயம் ரொம்ப சிம்பிள் சார். என் மனைவியை 2 பேரோ 3 பேரோ சரியாக சொல்ல மாட்டேன் என்கிறாள். ரவுடிகள் பலாத்காரம் பண்ணிவிட்டார்கள். அவளுடைய ஆபீஸில் ஓவர் டைம், பாழா போற ஓவர் டைம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த கோர சம்பவம் நடந்தது. அப்புறம் என்னுடைய மிடில் கிளாஸ் மனது இவளை ஏத்துக்க மறுத்தது. டிவோர்ஸ் வரை போய் அதே சமயம்
பாவம் என்ன செய்வாள் அவள் என்று பச்சாதாபமும் மிஞ்சியது. இதுதான் என்னுடைய தர்ம சங்கடம். நான் ஒன்னும் உத்தம புருஷன் இல்லை. ஒவ்வொரு முறையும் அவளை பார்க்கிற போது அவங்க தொட்ட கன்னம் தானே இது, அவங்க அணைத்த உடம்புதானே இது என்று விபரீத எண்ணங்கள் எல்லாம் முதலில் தோணும். சைக்காட்ரிஸ்டை நான் பார்த்தேன். விஜயராகவன் என்று மாம்பழத்திலே இருக்காரே, அவரை பார்த்தேன். அவர் அதை ஒரு விபத்து போல எடுத்துக்கோங்க, கார்ல அடிபடுறது இல்லையா, ஒரு கார் விபத்துல அடிபட்டா என்ன செய்வீங்க, இந்த மாதிரி எடுத்துக்கங்கன்னாரு. ஆனா என்னால் அது முடியல. எப்படி சார், திருமணம் என்பது பவித்திரமான உறவு, ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற அஸ்திவாரத்தில் அமைந்தது. சிறு வயதில் இருந்தே தேய்ச்சி தேய்ச்சி மனசுக்குள்ள உருவேத்தப்பட்ட எண்ணத்தை ஒரு நாளில் உதறி எரிஞ்சிட முடியுமா? என் ஒய்ஃப் இதை எப்படி எடுத்துக்கிட்டான்னு கேட்பீங்க. மௌனமா இருந்தா. அதை பத்தி பேச்சு எடுத்த போதெல்லாம் பக்கத்து ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிடுவா, இல்ல சாயங்கால வேலைகள்ல அழுவா. அவ கூட முழுமையா அதை விவரிச்சு தீர்வு காண முடியாத ஒரு நிலையில இருக்கேன். நடந்ததை கொஞ்சம் விவரமாவே சொல்றேன். உங்களுக்கு ஒன்னும் இதுல சொந்த ஆர்வமோ எட்டி பார்க்கிற கிறுக்குத்தனமோ இருக்காதுன்னு எண்ணிக்கிட்டு தான் இந்த அந்தரங்க விவரங்களை உங்களுக்கு, அதாவது உங்க வாசகர்களுக்கும் சொல்றேன். அவ ஒரு தனியார் மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்க்கறா. நீங்க இத கதையா எழுதுனா பேரை மாத்தி தான் எழுதணும். அதனால கம்பெனி பேர் குறிப்பிட மாட்டேன். பெரிய கம்பெனி, பம்பாய் பார்சிக்காரங்க ஓனர்ஸ். அவங்க தயாரிக்காத அல்லது விற்காத பொருட்கள் இல்லை. அலமாரியில இருந்து சோப்பு, ஷாம்பு, காஸ்மெட்டிக்ஸ், ஸ்கூட்டர், கம்ப்யூட்டர் சமாச்சாரம் அத்தனையும் விற்கிறாங்க. நிறைய டர்ன் ஓவர், நல்ல சம்பளம், போனஸ். இவங்களுக்கு ஒரு முறை நான் ஆடிட் போறப்போ பேச்சுவாக்குல ஒரு ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலக்ஸ் ஆபரேட்டர் வேக்கன்சி இருக்கிறதா தெரிஞ்சு, என்னோட மனைவி சும்மாதானே வீட்டுல இருக்கா, குழந்தையும் இல்ல, அதுவரை போயிட்டு வான்னு சொன்னேன். இன்டர்வியூல கிடைச்சிருச்சு. சம்பளமும் நல்ல சம்பளம், எளிதான வேலை. ஒரு நாளைக்கு 30 தடவை ஸ்மைல் பண்ணணும், அவ்வளவுதான்னு சொல்லுவா. இனிமையா பேசணும், கொரியர் தபால் வர்றதையெல்லாம் கையெழுத்து போட்டு வாங்கணும், 3-4 டெலக்ஸ் அனுப்பணும். அப்பப்ப ஜெராக்ஸ் ஆபரேட்டர் வரலன்னா மேனேஜருக்கு காப்பி எடுத்து கொடுக்கணும். அதுலதான் வந்தது வேண. வெள்ளிக்கிழமை மாலை வேலையில மேனேஜர் ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துட்டு போன்னு சொல்லி இருக்காரு. அன்னைக்கு பார்த்து பவர் கட்டு, 5 மணிக்குள்ள முடிக்க முடியல. கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு வேலையை முடிச்சிட்டு புறப்படுறப்ப 7 மணி. என்னோட மனைவி கொஞ்சம் தளதளன்னு இருப்பா. அடக்கமா ட்ரெஸ் பண்ணிக்கன்னு நிறைய தடவை சொல்லி இருக்கேன். ரிசப்ஷன் டியூட்டியில கொஞ்சம் பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டி இருக்கிறதுன்னு திருத்தாம விட்டுட்டேன். அவங்க ஆபீஸ்ல கேஷுவல் லேபருங்கிறது உண்டு. ஸ்திரமான வேலை இல்லாத சின்ன பசங்க தினக்கூலியில வேலை செய்வாங்க. ஆபீஸ் முடிஞ்ச அப்புறம் கிளீன் பண்ண வருவாங்க. அவங்க 2 பேரும் வந்திருக்காங்க அன்னைக்கு. இவ பேப்பர்ஸ்களை அடுக்கிக்கிட்டே இருந்தப்ப அவளை மறிச்சு நேரா ரெக்கார்டு ரூம்ல தள்ளி கதவை சாத்தி 2 பேரும் மாத்தி மாத்தி அவளை பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. 3வது ஒருத்தன் இருந்திருக்கானான்னு அதிர்ச்சியில அவளுக்கு சரியா தெரியல. வாயை பொத்தி மார்ல முழங்கால வச்சு அழுத்தி உடைகளை உயர்த்தி, இதுக்கப்புறம் சொல்ல விரும்பலனா, அப்படியே அவளை விட்டுட்டு போயிட்டாங்க. கடிச்சு கிழிச்சு எதிர்த்திருக்கா. சாரி எல்லாம் ரத்தம். இது நடந்தது 7:30 மணி. இவ போட்ட கூக்குரல் டிராபிக் சத்தத்துல யாருக்கும் கேட்கல. கேட்டிருந்தாலும் மதிக்கல. பக்கத்திலேயே ஒரு கொரியர் கம்பெனி. அங்க 3 பேர் தபால் பிரிச்சு பைகளை கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. அவங்க என்னமோ டிவியில தான் சத்தம் வருதுன்னு கவனிக்கல. 8 மணி வரை நான் ஆபீஸ்ல தான் இருந்தேன். அவளை என் மோட்டார் சைக்கிளை பிக்கப் பண்ணிக்கும்படி போன் பண்ணி இருந்தா. நான் போறேன். மேஜையெல்லாம் செதறி இருக்கு. காப்பிங் மிஷினுடைய டோனர் கொட்டி முகமெல்லாம் கருப்பு. ரெக்கார்டு ரூம்ல இருந்து முனகல் கேட்கறது. போய் பார்த்தா சில விவரங்கள் விடப்பட்டிருக்கின்றன. பை சுஜாதா. முதல்ல லேடி டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனேன். அவங்க எதுவும் விபரீதமா நடக்கலன்னு தான் சொன்னாங்க. கேட்ட கேள்வி எதுக்கும் அவளால பதில் சொல்ல முடியல. அந்த டாக்டர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டாங்க. பாதுகாப்பு இல்லாம அவளை ஓவர் டைம் பண்ண சொன்ன மேனேஜருக்கு போன் போட்டு கூப்பிட்டாங்க. எனக்கும் என்ன செய்யறது, இந்த மாதிரி சம்பவத்தை எப்படி அணுகிறதுன்னு யோசனையே இல்ல. பிரமிப்புல தான் இருந்தேன். மனசுல இனிமே என்னங்கிற கேள்விதான் பெருசா விசுவரூபம் எடுத்தது. அவங்க வந்து என்ன என்ன இவ்வளவுதான் சொல்றா. நந்தகுமார்னு மேனேஜர் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தார். இதுக்கு பப்ளிசிட்டி இல்லாம பாத்துக்கிறேன்னு சொன்னார். ஆனா நடந்தது வேற. உலகத்துல உள்ள அத்தனை பத்திரிகைக்காரங்களும் வந்துட்டாங்க. எங்கேயோ அவங்களுக்கு மூக்கல வைக்கிறது. இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் அவங்களுக்கு அல்வா மாதிரி. அவளை படம் எடுக்காம காப்பாத்துறதுக்குள்ள எனக்கு அப்படியே நரம்பெல்லாம் தளர்ந்து போச்சு. ஒருத்தன் கேமராவை பிடுங்கி பிலிம பிச்சு போட்டுட்டேன். இவங்களுக்கெல்லாம் சம்பவத்தின் பரபரப்பு தான் முக்கியமே தவிர
அதுல இருந்த பரிதாபமோ, அதனால எங்களுடைய வாழ்க்கை எத்தனை சிதறி போகுது, உடைஞ்சு போன வாழ்க்கைய நாங்க எப்படி பொறுக்கி ஒட்ட வைக்க போறோங்கிற எதை பத்தியும் கவலை இல்லாம பெருசா ஹெட்லைன் நியூஸ் போட்டுட்டாங்க. என்னால முதல்ல செய்ய முடிஞ்சது, கோத்தகிரியில அவ அத்தை வீடு இருக்கு, அங்க போய் ஓய்வெடுத்துக்கிட்டு பரபரப்பு அடங்கியதும் வந்தோம். அந்த பையன்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னோட மனைவியை அடையாளம் காட்ட சொன்னாங்க. நீங்க இருள் வரும் நேரம்ல எழுதின மாதிரி எந்த வக்கீலும் எங்களை தொந்தரவு செய்யல. போலீஸ் ஸ்டேஷன் போய் அவங்கள தெளிவா அடையாளம் காட்ட முடிஞ்சது. திடுன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒருத்தனுக்கு 19 வயசு இருக்கும், மத்தவனுக்கு 25, இன்னொருத்தனுக்கு மீசை கூட முளைக்கல. அவங்களுடைய அப்பா அம்மா நல்லாதாங்க வளர்த்தோம் என்று அங்கலாய்த்தது எல்லாம் எனக்கு தற்காலிகமான ஆரவாரங்கள் தான். இந்த சம்பவத்தின் பின்னால என்னோட மனைவிக்கு எனக்கும் என்ன உறவு தொடர்வதுங்கிறது தான் பெரிய பிரச்சனையா இருந்தது. நடந்ததுக்கு யார குத்தம் சொல்றது, விதியையா சமூகத்தையா? எப்படியும் என்னோட மனைவிய குத்தம் சொல்ல முடியல. இருந்தும் தனி ரூம்ல நான் படுத்துக்க விரும்பினேன். அவ மனச அது என்ன பாடுபடுத்தி இருக்கும்னு தெரியாம கேணத்தனமா நடந்துட்டேன். ஆண்கிற ஈகோ காயம் பட்டு விட்டது. எதற்கெடுத்தாலும் அவ மேல எரிஞ்சு விழுந்தேன். பார்த்தா வத்த குச்சி மாதிரி இருந்திருக்கான். மண்டையில ஒரு பேப்பர் வெயிட்டியாவது எடுத்து போடுறது, இல்ல பேப்பர் கத்தியை எடுத்து குத்த வேண்டியதானே, பேன்னு பாத்துக்கிட்டே இருந்தியா? இப்படி எல்லாம் அவகிட்ட நான் பேச ஆரம்பிச்சேன். லேடி டாக்டர், எசகு பிசகா எதுவும் நடக்கல, சேதம் ஒண்ணு இல்ல, முழங்கால கொஞ்சம் சிராய்ப்பு, அரைகுறையா முயற்சி பண்ணியிருக்காங்க, ஆளரவன் கேட்டு ஓடி போயிருக்காங்கன்னு சொன்னாலும் உடல் காயத்தை விட மனக்காயம்தான் அதிகம். துவங்கினது என்னுடைய உள்மன போராட்டம். அவளுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு பதிலா அவளை எப்ப அணுகிற போதும் நான் அவளை பாக்குற பார்வையே வேற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு மனசு அவளை டீஸ் பண்ணக்கூடாது, ஆதரவா ஆறுதலா ஏதாவது பேசுன்னு சொன்னாலும் மறுப்பு மனசு சந்தர்ப்பம் கிடைச்ச போதெல்லாம் அவளை சீண்டிக்கிட்டே இருந்தது. அவளுக்கு ஒரு நாள் தாங்காம, ஆமா நான் கலங்கப்பட்டுட்டேன், என்னை பிடிக்கலன்னா தள்ளி வச்சிருங்க, நான் கோத்தகிரிக்கோ வேற எங்கேயாவது போறேன் என்று சொல்லி புறப்பட்டு போயிட்டா. தனிமையில இருக்கிறப்ப மனோகர்னு ஒருத்தரை சந்திச்சேன். நிறைய படிச்சவர். அவர் கீதை படிக்க சொன்னார். உங்க எப்போதும் பெண் புத்தகத்தையும் நான் படிச்சேன். அதுல சொல்லி இருக்கிற ஒரு கருத்து என்ன ரொம்ப பாதிச்சுது. ஒரு பெண்ணுக்கு மணவரையில கணவன் கூட நிகழ்வது கூட ஒரு பலாத்காரம் தான். அவள் அறியா சிறுமியிலிருந்து ஒரு மனைவியாக மாற்றும் செயலில் அடிப்படையாக அவள் கன்னிமையை உடைக்கும் ஒரு பலாத்காரம் நிகழத்தான் செய்கிறது. அது மெல்ல மெல்ல நிகழ்வதில்லை. கொடூரமாக ஒரு திரை கிழிக்கப்படும் போது அவள் ஒரு புதிய உலகிற்குள் திணிக்கப்படுகிறாள் என்று எழுதியிருந்தீங்க. பெண்மை என்பதன் மேல் எனக்கு ஒரு பச்சாதாபம் ஏற்பட்டது. கீதையில் பல விஷயங்கள் எனக்கு புரியவில்லை. இருந்தும் நிஷ்காமிய கர்மா என்கிற தத்துவம் மட்டும் எனக்கு ஒரு விதமான நிம்மதியை தந்தது. மிகுந்த சிந்தனைக்கு பின் திருவிழா கூட்டத்தில் ஈடுபடும் போது என் மனைவி பிறர் மேல் பட்டதில்லையா, தொட்டதில்லையா, டாக்டர் தொடுவதில்லையா, தம்பி அவ கசின்ஸ் எல்லாம் தொட்டதில்லையா என்ன? 3 பேர் அவளை தாக்கியதனால அவள் உள்மனதின் புனிதம் எந்த விதத்தில் பாதிக்கப்படுகிறது? அவள் அழகு குறைந்து விட்டதா? கண்களில் ஒளி மங்கிவிட்டதா? சிக்கலான சமூக அமைப்பில் நகர வாழ்க்கைக்கும் நெருக்கடிக்கும் ஏழ்மைக்கும் கொடுக்கும் விலை இது. சம்பவம் திரும்ப நிகழாமல் பாதுகாக்க வேண்டும், அவ்வளவுதான். அதனால் அவளுடன் நான் கழித்த அத்தனை இன்பமான நேரங்களையும் மொத்தமாக ஒதுக்கிவிட்டு என்னை நானே வருத்தி கொள்வது விவேகம் அல்ல, அறியாமை என்று அவளை கோத்தகிரி போய் திரும்ப அழைத்து ஒரு நீண்ட மௌனமான நடைக்கு அப்புறம் போனால் போகிறது, இனிமேல் நான் அதை பற்றி பேசவே மாட்டேன், என் தாய்மேல் ஆணை என்று பெரிதாக சொன்னேன். என்னை மன்னிச்சிருங்க என்றாள் அவள். பைத்தியமே, மன்னிக்க வேண்டியது நீ என்னை, நான் தான் கிறுக்குத்தனமாக நடந்து கொண்டேன் என்றேன் நான். என் மனைவிக்கு நிகழ்ந்தது களங்கமல்ல, ஒரு விபத்து என்ற ஞானோதயம் வரும் வரை நான் ஒரு மத்தியமனாக இருந்தேன். இப்போது இதைத்தான் உங்களிடம் கேட்க தோன்றியது. இப்படிக்கு அன்புடன் ஆர் மீனாட்சி சுந்தரம். கடிதம் 2, சென்னை 18/10/3/1997. அன்புள்ள மீனாட்சி சுந்தரம், தங்கள் கடிதம் கிடைத்தது. நிச்சயமாக தாங்கள் செய்த காரியம், தங்கள் மனைவிக்கு நேர்ந்த விபத்தை பற்றி தங்களுக்கு ஏற்பட்ட விவேகம் தங்களை மத்தியமர் அல்ல உத்தமர் என்று காட்டுகிறது. எல்லா சாதாரண மனிதர்களிடமும் சில அசாதாரண குணங்கள் எதிர்பாராமல் வெளிப்படுவதை நான் அறிவேன். அவைகளை சிறைபிடித்து எழுதுவது ஓர் எழுத்தாளனின் முக்கிய பணி என்று கருதுகிறேன். உங்கள் கடிதம் அந்த பணியை எனக்கு மிக எளிதாக ஆக்கிவிட்டது. தங்கள் கடிதத்தை அப்படியே
ஓரிரு காட்டமான வரிகளை மட்டும் நீக்கிவிட்டு பிரசுரிக்க விரும்புகிறேன். தங்களிடமிருந்து ஆட்சேபம் இல்லாத பட்சத்தில். எல்லா கணவர்களுக்கும் ஒரு உதாரண புருஷனாக அந்த கடிதம் உங்களை காட்டுகிறது. அன்புடன் சுஜாதா. கடிதம் 3. திரு சுஜாதா என்கிற ரைட்டருக்கு. தங்களுக்கு கடிதாசி எழுதிய மீனாட்சி சுந்தரத்தின் மனைவி பவித்ரா எழுதி கொள்வது. நீங்கள் என் புருஷனுக்கு எழுதிய கடிதத்தை பார்த்தேன். அதில் அவரை ஓவராக புகழ்ந்து எழுதியிருக்கீங்க. அவர் செய்த காரியம் ஒரு உத்தம புருஷனின் காரியம் என்று எழுதியிருந்ததை படித்தேன். அந்த கடிதத்தை பிரசுரம் பண்ணா மற்ற புருஷர்களுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும் என்று எழுதியிருந்தீர்கள். மன்னிக்கவும், எனக்கு தமிழ் அத்தனை தெளிவாக வராது. முதல் 8 கிளாஸ் நான் கன்னடத்தில் படித்தேன். அப்புறம்தான் தமிழ். அத்தனை அழகாக எழுத வராது. அவர் நன்றாக எழுதுவார். என் புருஷன் உங்களுக்கு என்ன எழுதினாரோ தெரியவில்லை. உங்க கடிதம் அகஸ்மாத்தாக அவர் பையில் இருந்ததை படிக்க நேர்ந்தது. அவருடைய கடிதத்தை நீங்கள் பிரசுரம் பண்ணும் பட்சத்தில் என் இந்த கடிதாசியையும் பிரசுரம் பண்ண வேண்டும். அதுவே என் தாழ்மையான வேண்டுகோள். எனக்கு நடந்தது விபத்து என்று என்ன எண்ணமோ எழுதியிருந்தீர்கள். அவர் என்ன எழுதினாரோ தெரியாது. நடந்தது இதுதான். நான் வெள்ளிக்கிழமை ஆபீஸில் ஓட்டி பண்ணும்போது 2 பேர் என்னை ரேப் பண்ண பார்த்தாங்க. நான் அவங்கள ஆபீஸ் குப்பை தொட்டியை எடுத்து கவிழ்த்து அடித்து கூலர்ல போட்டேன். அவர்கள் என் சொக்காயை, அதாவது பிளவுஸை கிழிக்க முயற்சி பண்ணினார்கள். பக்கத்தில் இருந்த கொரியர் கம்பெனி அக்காரர்கள் சத்தம் கேட்டு ஓடி வந்து அவர்களில் ஒருத்தனை பிடிச்சாங்க. மத்தவன் ஓடி போயிட்டான். நான் சுதாரித்து கொண்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு என் புருஷனுக்கு போன் போட்டு வரவழைச்சேன். அவர் வந்ததும் பூமிக்கும் விட்டத்துக்கும் எகிரி குதித்தார். கூப்பிடு மேனேஜரை, லேடி டாக்டர் கிட்ட காட்டணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்றெல்லாம் பெரிதாக சத்தம் போட்டார். அந்த ராத்திரியிலேயே எல்லா பிரஸ்காரங்களையும் கூப்பிட்டு அனுப்பினார். போட்டோ எல்லாம் எடுக்க விட்டார். ஒண்ணுமே விபரீதமா நடக்கலன்னு சொன்னாலும் அவர் கேட்கவில்லை. எங்கெல்லாம் தொட்டான், என்னவெல்லாம் செய்தான் என்று அசிங்கமாக எல்லார் முன்னிலையிலும் கேள்வி கேட்டார். மேனேஜர் நந்தகுமார் வந்ததும் பெரிசாக சண்டை போட்டார். எனக்கு அப்போதுதான் சந்தேகம் வந்தது. ஒருவேளை இது எல்லாமே அவர் சூழ்ச்சியாக இருக்குமோ என்று கூட தோன்றியது. அவ்வளவு வெறுப்பேத்தினார். ஒரு முறை கோபத்தில் கேட்க கூட கேட்டுவிட்டேன். என்னை டிவோர்ஸ் பண்ணணும்னு குதித்தார். ஏதோ மறு கல்யாணத்துக்கு அடி போடுறாருன்னு நானும் எதுவும் பேசாம கோத்தகிரிக்கு எங்க அத்தை வீட்டுக்கு போயிட்டேன். சின்ன விஷயத்த போய் இப்படி பெருசுபடுத்துறாரே என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அவர் கோத்தகிரிக்கு வந்தார். வந்து என்னை மன்னிச்சிரு, நான் செஞ்சது எல்லாமே தப்பு. உனக்கு நேர்ந்தது ஒரு விபத்து தான். அதற்கான மனப்பக்குவம் எனக்கு இதுவரைக்கும் இல்ல. சுஜாதா புக்ஸ் படிச்சேன், தெளிஞ்சு போயிடுச்சு. என்னென்னவோ சமாதானம் சொல்லி வீட்டுக்கு பிடிவாதமா கூட்டி வந்து இனிமே அந்த பேச்சையே எடுக்க மாட்டேன்னு கையில் அடிச்சு அம்மா படத்து மேல சத்தியம் பண்ண சொன்னார். மெட்ராஸ் திரும்பினதும் தான் அவருடைய மனசு மாறினதுக்கு காரணம் புரிஞ்சது. எங்க ஆபீஸ் மேனேஜர் நந்தகுமார் ரொம்ப நல்லவர். அவர் எனது மன வருத்தத்துக்கு நெகிழ்ந்து போய் மேலிடத்துக்கு சிபாரிசு பண்ணி பெருசா லெட்டர் போட்டு 7 லட்சம் ரூபாய் காம்பன்சேஷன் சாங்ஷன் வாங்கி எங்க எம்டி ஆதித்யா தஸ்தூர் கையெழுத்து போட்டு அருமையான ஒரு லெட்டரும் என்னோட பேருக்கு ஒரு செக்கும் வந்திருக்கு. அதான் அவர் மனமாற்றத்துக்கு காரணம். ஆகவே அவருடைய லெட்டரை போடுவதா இருந்தா எதையும் போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு எம் பவித்ரா. சுஜாதா அவர்கள் எழுதிய 3 கடிதங்கள் சிறுகதை முற்றும். இதுல ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 3வது கடிதம் தான். முதல் கடிதத்தை கண்டிப்பா அப்படியே நம்ம நம்புறோம். 2வது கடிதத்தை அப்கோர்ஸ் சுஜாதா எழுதியிருக்காரு. அவர் எடுத்த முடிவு நல்லதுதான், நீங்க ஒரு உத்தமர்னு பதில் போட்டிருக்காரு. அதுக்கு 3வது கடிதத்துல அவருடைய மனைவி சுஜாதா எழுதின கடிதத்தை மட்டும்தான் படிச்சு பார்த்துட்டு பதில் போட்டிருக்காங்க. இதுல சுயநலவாதிங்கிறது அவருடைய கணவன் தான் இல்லையா? இதுல ட்விஸ்ட் என்ன விஷயம் அப்படிங்கிறது நம்ம 3வது லெட்டர்ல புரிஞ்சிருக்கோம். ஆனா இதுல என்னன்னா, ஒரு நடந்த விஷயம் இது. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் கடிதம் அவருக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அது மட்டும்தான் நிஜம். அதை கொஞ்சம் லைட்டா சேஞ்ச் பண்ணி அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறத அவரே சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல அந்த 2வது கடிதமும் 3வது கடிதமும், அதாவது 3வது கடிதங்கிறது அவருடைய மனைவி இல்லையா, மீனாட்சி சுந்தரத்தோட மனைவி எழுதின கடிதமும் கற்பனை. இந்த ஒரு சிறுகதை எழுதுறதுக்காக முதல் கடிதத்தை மட்டும்தான் நான் ரீப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் சின்ன மாற்றத்தோட. 2வது கடிதம் மீனாட்சி சுந்தரத்துக்கு நான் எழுதினதும், பவித்ராவுடைய கடிதம் 3வது கடிதம் அதுவுமே நம்ம கற்பனையா சொன்னது. ஆனா அதை பார்த்துட்டு இந்த கதையை வாசிச்சுட்டு நிறைய வாசகர்கள் இதுக்கான ஒரு பதிலெல்லாம் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க.
அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இந்த கதை மத்தியமர் மீண்டும் மத்தியமர் அப்படிங்கிற சிறுகதை சீரீஸ்ல கடைசி கதையாக இந்த கதை வந்திருக்கு கல்கி பத்திரிகையில. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நன்றி.